ஐசிஎல் ஓனர் திரு கேஜி அனில்குமார் சார் அவர்களுக்கும் திருமதியார் உமா அனில்குமார் அவர்களுக்கும் காவல்துறை சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் லயன்ஸ் கிளப் சார்பாகவும் வரவேற்று மகிழும். மேலும் பத்திரிகையாளர்களுக்கும் இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் காவல்துறை சார்பாக வரவேற்பு. இவ்விழா என்பது பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கு எந்தவித இடையூறு இல்லாமல் போதிய பாதுகாப்பு, மூன்றாவது கண்ணினர் கூறும் கேமராவை சுமார் 20 lakhs 20 லட்சத்திற்கு ரூபாய் 20 லட்சத்திற்கு நன்கொடையாக அளித்து அவர்கள் சார்பாக பொதுமக்கள் பாதுகாப்பிற்கு இன்று இயங்கிக் கொண்டிருக்கும் கேமராவை அன்பளிப்பு கொடுத்ததற்காக நன்றி தெரிவிக்கும் இவ்விழாவிற்கு காவல்துறை சார்பாக மேலும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். லயன்ஸ் கிளப் மணிலால் சார் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். பொன்னான நேரத்தை காவல்துறை சார்பாகவோ பொதுமக்கள் சார்பாகவோ பயன்படுத்தி எங்களுக்கு நேரம் ஒதுக்கிய திரு அனில்குமார் சார் அவர்களுக்கும் உமா அனில்குமார் சார் அவர்களுக்கும் நன்றியையும் கடமையும் பட்டுள்ளோம். மேலும் இவ்விழாவுக்கு வருகை பிடித்துள்ள பத்திரிகையாளர்களும் தங்களுடைய நேரத்தை பொன்னான நேரத்தை எங்களுக்கோசரம் பயன்படுத்தி இங்கு வந்ததற்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜனநாயக கடமைகளில் 4வது துணை பத்திரிகையாளர்களுக்கும் மேலும் கேமராவை பயன்படுத்தி ஒவ்வொரு தெருவிற்கும் கேமரா ஏஎன்பிஆர் கேமரா என்பது பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியான கேமரா மினிமம் 2 lakhs வரும். இந்த கேமரா 4 கேமரா ஏஎன்பிஆர் போட்டிருக்காங்க. எந்த வண்டி போனாலும் நமக்கு நம்பர் வெஹிக்கிள் கேப்சர் பண்ணி எங்கள் ஸ்டேஷனுக்கு அனுப்பிடுவோம். பட் இந்த ஸ்பெசிபிக் கேமராவெல்லாம் நமக்கு பயன்படுத்திருக்காங்க. காரணம் பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கு தான். மெயினா சொசைட்டி மேல ஒரு நன்மதிப்பு, அவங்களுடைய பாதுகாப்பு ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அந்த ஒரு காரணத்துக்கோசம் தான். ஏன்னா 20 lakhs ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க சார். அது மிகப்பெரிய விஷயம். அது அசோக் நகர் மக்கள் எந்தவித பாதிப்பு அடைஞ்சிடக்கூடாது, காவல்துறைக்கு வேறு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்கோசரம் ஏற்கனவே திரு ராதாகிருஷ்ணன் சார் அவர்கள் இங்க பணிபுரிந்த பொழுது சாரை அப்ரோச் பண்ணி இந்த கேமராவை போட்டதுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். திரு ராதாகிருஷ்ணன் சார் அவர்களை வரவேற்கிறோம். காவல்துறை சார்பாக எல்லாருக்கும் வருகிறதற்கும் ஐசிஎல் சார் அவர்களுக்கும் மேடம் அவர்களுக்கும் மற்றும் அவர்களுடன் பணிபுரியும் அனைத்து நண்பர்கள் அனைவருக்கும் பணிவான நாளை வணக்கங்களை எழுதுகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கிரேட்டர் சென்னை கமிஷனர் சார் மற்றும் ஜேசி சார் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியும் ஒரு சின்ன விஷயம் நம்ம சொன்ன உடனே ஐசிஎல் எப்படி சார் கண்டிப்பாக பண்ணிடலாம். திருவனந்தபுரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 500 கேமராஸ் நாங்கள் ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம சென்னையில் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு அப்ரோச் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக நம்ம இங்கே ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கு உறுதியாக இருந்து நம்ம ராஜேஷ் மற்றும் அவங்க டீம்ஸ்க்கு அனைவருக்கும் என்னோட இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னால் எங்கே இருக்குன்னு தெரியாது, எலெக்ஷன் ப்ரான்ஸர் எங்கேயோ போயிடணும்னு நினைச்சோம். பட் சென்னை சிட்டியில் என்னால் வர முடிஞ்சு. மேலும் இந்த ஒரு ப்ராஜெக்டாக தான் எடுத்து பண்ணோம். 100 கேமரா ப்ளஸ் ஏஎம்பிஆர் கேமரா நம்ம சென்னை சிட்டியில் டிராஃபிக்கில் மட்டும் போட்டோம்னா லேண்ட் ஆர்டரில் எங்கேயுமே இல்லை.
அதையும் நம்ம சொன்ன உடனே எம்பி சார் ஐசிஎல் எம்பி சார் உடனே அப்ரூவல் பண்ணி அரௌண்டு 20 lakhs கிட்ட இப்போ இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் ஒரு 6 months முன்னாடி அடிஷனல் சார் வச்சு ஓப்பன் பண்ணோம். பட் அந்த ரூம் மட்டும் தான் ஓப்பன் பண்ணாங்க. இது ஏஎம்பிஆர் கேமரா இதெல்லாம் அடிஷனலாக ஓப்பன் பண்ணாமல் இருந்தது. அதை இப்போ சார் அந்த நேரத்தில் வெளியில் போனாலும் வர முடியாமல் இருந்தாங்க. இப்போ நல்லபடியாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அவர் 1 second சார் தேங்க் சொல்லிது. இப்போ நம்ம இந்திய நண்பர்கள் உடன் பணிபுரிந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். போலீஸ் அஃபீஷியல் இங்கே இந்த ஃபங்க்ஷனில் இருந்த எல்லாருக்கும் வணக்கம். எஸ்பெஷலி மீடியாஸ். இது ஒரு பெரிய காரியமாக தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கேமரா சோதனை போலீஸ் பகுதிக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணியானா நமக்கு எல்லாருக்கும் தெரியுது. ವೈಲೆನ್ಸ್ ಆಡೋದು ಜಾಸ್ತಿ ನಡೆದುಕೊಂಡಿರಿಕೆ, ಆಕ್ಸಿಡೆಂಟ್ಸ್ ಜಾಸ್ತಿ ನಡೆದುಕೊಂಡಿರಿಕೆ. ஒரு ஆக்சிடென்ட் பண்ணா வண்டி ஓடிக்கொண்டே நிற்க மாட்டேன். அந்த மாதிரி எல்லாம் நடந்துകൊണ്ടിരിക്കുക. ட்ரக்ஸ் டிக்கெட்ஸ் எல்லாமே ஜாஸ்தி அடிப்படை ஆகிக்கொண்டிருக்கீங்க. ஏன்னா தப்பு அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் சிட்டியில் இருக்கேன். இதெல்லாம் சீக்கிரம் கண்டுபிடிக்கக்கூடிய போலீஸ்னா அது ரொம்ப பப்ளிக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் இந்த கேமரா. ஏன்னா ஐசெட் ரொம்ப ஹாப்பியாக இந்த கேமரா இன்ஸ்டால் பண்ணுறது இந்த பப்ளிக்கு சேஃப் ஆகிறதுக்கு போலீஸ்னு ஈஸிஐ எல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்கு அக்யூஸ்ட் பேசன்ஸ்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். ரொம்ப நன்றி. போலீஸ்க்கும் நன்றி, எங்கள் மீடியாஸ்க்கும் நன்றி, இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண எல்லாருக்கும் நன்றி. அசோக் நகராஜ் உதவி ஆணையாளர் அவர்களை வரவேற்று சிறப்புரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போ அந்த எங்களுக்கு 100 கேமராவுக்கு மேலே சார் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஐசிஎல் மேலே நானும் எங்கள் எக்ஸ்பர்ட் ராதாகிருஷ்ணன் போய் சாலையும் மேடத்தையும் அப்ரோச் பண்ணோம். எந்த விதமான மறுப்பு தெரிவிக்காமல் இது பொதுமக்களுக்கு பயனுள்ளதுன்னு சொல்லி எங்களுக்கு 17 லட்சம் ரூபா கொடுத்தாங்க. கொடுத்து அவங்களே ஆட்களை வச்சு அழகாக எங்களுக்கு 100 இடத்துல கேமரா போட்டிருக்காங்க. போட்டு எல்லாமே கண்ட்ரோல் ரூம் ஸ்டேஷனில் வச்சுருக்கோம். இது மெயினாக கேமரா கூட பர்பஸ் என்னன்னா போலீஸ் ஈஸியாக அக்யூஸ்டாக டிடெக்ட் பண்ணிடலாம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு 10 days முன்னாடி இதே கூட ஒரு ஸ்நாச்சிங் கேஸு செல்ஃபோனை வச்சு டிடெக்ட் பண்ணி 9 சவரனாக நாங்கள் டிடெக்ட் பண்ணோம். அந்த கம்ப்ளைண்ட்டை ரொம்ப ஹாப்பி. 2 daysல நாங்கள் டிடெக்ட் பண்ணி கையில் கொடுத்துருக்கோம். இப்போ நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். சிசிடிவி அவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது. ஸோ சிசிடிவி இருந்தால் நம்மளுக்கு அவன் பார்க்குறான் அக்யூஸ்ட், அவன் கேமரா எங்கேயாலே அந்த இடத்துக்கு வர மாட்டேங்கிறான். கேமரா வச்சுருக்குறாங்க, நம்ம மாட்டுக்குவோங்கிறதுனால மேக்சிமம் அந்த இடத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க. அதனால அஃபென்ஸ் வேறு நம்மளுக்கு குறையுது. அஃபென்ஸு ரெடியூஸ் ஆகுது. இன்னொன்று அஃபென்ஸை கண்டுபிடிக்கிறதும் போலீஸுக்கு ஈஸியாக இருக்குது. இன்னொன்று கோர்ட்டில் நம்ம எங்கே கேட்டாலும் இப்போ கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஃபுட்டேஜை கொடுங்க, நாங்கள் ரிமாண்ட் பண்ணுறோங்கிறாங்க. ஃபுட்டேஜ் இருந்துச்சுன்னா கன்விக்ஷன் ஆகுது. எல்லாமே எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதே சார் ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஒரு மர்டர் ஆச்சு. இப்போ பாண்டிச்சேரிக்காரங்க இங்கே மதியம் ஒரு 2:30 இருக்கும். வரும்போது பாண்டிச்சேரி குரூப் இங்கே பாண்டியிருந்தாங்க. வித்தின் 4 hours பிடிச்சோம். ஃபுட்டேஜ் தான். ஸோ இதே போல் நிறையா எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சாரை கூட ஆட்கள் எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறதுனால போலீஸுக்கு ஒரு சப்போர்ட், நல்ல சப்போர்ட்னால எங்களுக்கு ஈஸியாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கும் அந்த அஃபென்ஸில் குறைக்கிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்கள் காவல்துறை சார்பாக சாருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்கிறேன். சாருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்கிறேன். இன்னும் எங்களுக்கு அவங்க உதவி பண்ணணும். வருஷம் அவங்க ஏதாவது ஒரு 10 கேமரா 15 கேமரா போட்டு கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அந்த ரெக்வஸ்டையும் சாருக்கு நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ தேங்க்யூ. வந்த எல்லாத்துக்கும் வணக்கம், நன்றி, தேங்க்யூ.
இவ்விழாவுக்கு வரை தந்திருக்கும் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் திரு மணிலால் சார் அவர்களை சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நமது அசோக் நகர் காவல்துறை அதிகாரிகள் முன்னின்று இதை நடத்தி இருக்கிறார்கள். இங்கே நமது ஏசி ஆர்டின் சார் அவர்கள் அந்த குற்றங்கள் எப்படி நம்மளுக்கு தடுக்க முடியுது இந்த சிசிடிவி கேமரா மூலமாக என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதே போல் இன்ஸ்பெக்டர் சதீஷ்குமார் சார், நாராயணன் சார் ஐஎஸ்ல இருக்காரு. ஸோ அது மாதிரி எஸ்சி இன்ஸ்பெக்டர் காவல்துறை அதிகாரிகளாக இருக்காங்க. நானும் அசோக் நகர் தான் 40 வருஷமா இருக்கேன் ஆஃபீஸில். காவல்துறை ஒரு நண்பர், பொதுமக்களுக்கு மட்டுமில்லை எல்லாருக்குமே. இப்போ கூட சார் ஏசி சார் சொன்னார், ஒரு மாடல் ரங்க ஆச்சு வித்தின் 4 ஹவர்ஸில் பண்ணிட்டு வந்தோம். நீ அவர் ஐசிஎல் சேர்மன் அனில்குமார் சார் அவர்களும் மேடம் அனில்குமார் சார் அவர்களும் சென்னையில் மட்டும் இல்லை, இந்திய அளவில் 300 பிரான்ச் இன்னைக்கு இருக்கு. ஒரிசா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு. நீங்கள் சென்னையில் தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் ஒரு 100 சிசிடிவி போட்டிருக்காங்க. அது நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். நிறைய பேர் ட்ரங்க் அண்ட் ரன் பண்ணிட்டு ரோட்டில் போகிற சாதாரண ஒரு லேடிஸை இடிச்சு தட்டு போகிறாங்க, யாரும் கண்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க இந்த சமுதாயத்துக்கு பண்ணதுனால இந்த சிசிடிவி கேமரா மூலிமா காவல்துறைக்கும் அந்த நீதிபதி இப்போ அந்த தீர்ப்பு வழங்குறவங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு இப்போ இன்னைக்கு சிசிடிவி தான் வீடுகளே நாங்கள் வச்சுருக்கோம். நம்ம கேட்டவங்க யாராவது தட்டுறாங்களா, நைட் அன்வான்ட் பீப்புள்ஸ் வராங்களா. ஸோ இந்த மாதிரி லேட்டஸ்ட் டிஜிட்டல் டெக்னாலஜி வந்திருக்கு. இந்த நேரத்தில் ஒரு ஐசிஎல் நிறுவனம் நமக்கு இந்த பொதுமக்களுக்காக அவங்க இவ்வளோ ஒரு 20 லட்ச ரூபாய் செலவு பண்ணி இவ்வளோ கேமராஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் அவங்க பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்து தெரிவித்து என்னை இந்த விழாவுக்கு அழைத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். എല്ലാവർക്കും വണക്കം. ഞാൻ KG അനിൽകുമാർ, ചെയർമാൻ ആൻഡ് മാനേജിംഗ് ഡയറക്ടർ ICL Fincor. ICL Fincor இந்த அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷன் பரிதியில் 100 கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு கண்டிப்பாக தெரியும், இது போலீஸ்க்கு இன்வெஸ்டிகேஷன் சீக்கிரம் பண்ணதுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகிடும். அந்த மாதிரி தானே இந்த அசோக் நகர் பரிதிக்குள்ளே தெஃப்ட்டு நிறைய வயலன்ஸ் இல்லாமல் ஆக்குறதுக்கு இந்த கேமரா யூஸ்ஃபுல் ஆகிடும். இந்த அசோக் நகர் போலீஸ் இந்த மாதிரி ICL Fincorக்கு பப்ளிக்னு சேவை பண்ணதுக்கு ஒரு சான்ஸ் தந்திருக்கேன். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டு போலீஸ். தேங்க்யூ சார். இப்போ சார் அசோக் நகர் காவல் நிலையத்துக்கு உட்பட்டு கேமரா கொடுத்துருக்கீங்க, மற்ற காவல் நிலையங்களுக்கு ஏதாவது பிளான் இருக்கா? at present plan இல்லை. சார் இப்போ அசோக் நகர் வில் திங்க் அபவுட் சார் லேட்டர் ஆன். அசோக் நகர் மட்டும் கேமரா பொறுத்திருக்கு, எங்கே எல்லாம் பொறுத்து
இல்லை அதாவது சார் இப்போ எப்படின்னா அசோக் நகர் பகுதியில் முக்கியமாக இந்த 100 ஃபீட் ரோடு 4th அவென்யூ முக்கியமான ஜங்ஷன்ஸு இப்போ 4th அவென்யூ அந்த 7th அவென்யூ ஜங்ஷனு ஸ்டேஷன் பக்கத்தில் எல்லாமே முக்கியமான ஜங்ஷன்ஸில் போட்டிருக்கிறோம். ஆரியகவுடா ரோட்டில் போட்டிருக்கிறோம், கம்பையார் ரோட்டில் போட்டிருக்கிறோம். எல்லா முக்கியமான ஜங்ஷன்ஸு எல்லாம் போட்டிருக்கிறோம். அதே போல் ஸ்கூல்ஸு பகுதியிலையும் அந்த கேமராஸ் நாங்கள் நிறைய போட்டிருக்கோம். எல்லா இடத்துலையும் போட்டிருக்கோம். அதாவது ரிப்பீட்டடாக எங்களுக்கு அஃபென்ஸ் ஆகக்கூடிய பிளேஸு, பப்ளிக் அதிகமாக கேதர் ஆகக்கூடிய பிளேஸு, ஸ்கூல்ஸு இந்த ஏரியாவிலலாம் நாங்கள் போட்டிருக்கோம். அந்த தெருக்களுக்கு உள்ள வந்து நம்ம ஏன்னா ஏற்கனவே நிறையா சின்ன சின்ன தெருக்கள் வந்து நம்ம டீனர்ஸை சுற்றி இருக்குது. அதுக்குள்ள நம்ம எப்போ சார் இல்லை போட்டு நாங்கள் அந்த அசோசியேஷன் மூலம் நிறைய சொல்லியிருக்கிறோம். இப்போ போஸ்டல் காலனி எடுத்து அந்த அசோசியேஷன் சொல்லியிருக்கிறோம். அந்த ரெசிடென்ஷியல் பீப்புள்கிட்டே சொல்லியிருக்கிறோம், ஏரியாவில் நீங்கள் கேமரா போடுங்க, ஒரு ஈஸியாக இருக்கும், எதுனாலும் அஃபென்ஸ் பண்ண வரமாட்டாங்கங்கிறதையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஏரியா பப்ளிக் ஒவ்வொரு எல்லாத்துட்டும் அதே போல் ட்ரேடர்ஸ்கிட்ட சொல்லியிருக்கிறோம், நீங்கள் எதுனாலும் கடைகளை உள்ளே போடாங்க, ஒரு கேமரா வெளியே போட சொல்லியும் நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன். ஏன் சார் கொஞ்சம் கேமரா போலீஸ் ஒரு கண்ட்ரோல் ரூம் போல போட்டிருக்கோம், அதுக்குள்ளே வச்சுருப்பாங்க. சிலது பூத்தில் நாங்கள் வச்சுருக்கோம், ஒரே இடத்துல இல்லாமல் 2-3 இடத்துல கண்ட்ரோல் ரூம். கேமரா போடும்போது அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது. கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுக்கும். மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க, போட்டவங்க ஸ்பான்சர் தான் இருக்குது. அதுக்கப்புறம் தலைவர் கேமராலாம் இல்லை, எங்களுக்கு எப்படின்னா ஸ்பான்சர் கேமரா இருக்குது, கவர்மெண்ட் கேமரா இருக்குது. கவர்மெண்ட்டுக்கு ஏஎம்ஐ இருக்குது, நம்ம போட்டு கவர்மெண்ட் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பை மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்பான்சர் ரிப்பேர் ஆச்சுன்னா ஸ்பான்சர்கிட்ட கேட்குறோம், நாங்கள் போலீஸ் கேட்டு அவங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். இப்போ போட்டிருக்கிற கேமரா நல்ல கேமரா, நைட்டிலும் பிடிக்கும், இந்த நம்பர் பிளேட் வரைக்கும் பிடிக்க முடியும். ஓகே சார், தேங்க்யூ.